நாமத்துக்கு நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய அவருக்கும் இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசுவின் பிறப்பை நினைவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 25 அவர் பிறந்தாரா என்பது நமக்கு தெரியாது. அப்படிமான தேதி ஒன்று நமக்கு பைபிளில் கிடையாது. ஆனால் இயேசு பிறந்தார், அது முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. நல்லது. இப்போது இயேசுவை தேவன் ஏன் நமக்காய் உலகத்தில் அனுப்பினார் என்ற காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அது யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அது உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதல்ல, சரியான மொழிபெயர்ப்பு மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன்னா இந்த உலகத்தை படைத்து ஒரு முறை ஆதாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்கிற செய்தி நமக்கு ஆதியாகமம் 3:17 அங்கே நாம் படிக்கிறோம். ரெண்டாவது ஏசாயா 65:17 நான் புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்குறேன், முந்தினவில் நினைக்கப்படுவதில்லை என்கிற இன்னொரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ஆகவே இந்த பூமியை அவர் ஆசீர்வதிக்க போகிறதில்ல, நம்ம புதிய வானம் புதிய பூமிக்கு தான் காத்திருக்கிறோம். அதான் உண்மை. ஆனால் மனிதர்களை அவர் நேசிக்கிறார். அல்ல, அந்த வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை அவர் நேசித்து அவர்கள் நித்திய ஜீவன் அடையும்படி இயேசுவை நமக்காக அனுப்பினார். மோசையை தேவன் தெரிந்து கொண்டு அவர் மூலம் ஒரு பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணத்தை அவர் கொடுத்திருந்தார். அந்த நியாய பிரமாணத்தின்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை உபாகமம் 28 முதல் 14 படிக்கிறோம். இந்த உலகத்தில் மேலான மற்ற ஜாதிகளை விட மேலான அல்லது பூமிக்குரிய அனித்தியமான ஜீவ வாக்கு தத்துவம், அதுதான் அதுக்கு தலைப்பு. என்னது? அனித்தியம் தானே, இல்லையா? அதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நித்தியம் கிடையாது. அது கடைசியில் ராஜாக்களின் கல்லறையில் வைத்தார்கள் என்று சொல்கிற அளவுக்கு தான் அது முடியும். அதான் உண்மை. ஆமாம், அனித்தியமான ஜீவனுக்குரிய வாக்குறுதிகளை அந்த மோசையின் மூலம் கொடுத்தார். இப்போது ரெண்டாவது தேவன் நம்முடைய குமாரனை பரலோகத்திலிருந்து அனுப்பினார். அல்ல, அனுப்பி அவர் மூலம் நித்திய ஜீவ வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேறுபாட்டை நீங்கள் முதலாவது மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. நித்திய ஜீவனாய தேவனோடு அல்லது அவரோடு இருக்கும்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும்படி தேவன் அவரை அனுப்பினார். இந்த நித்திய ஜீவ வாக்கு தத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத சில வசனங்களை வேகமாய் பார்க்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் கிடைக்காது. இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் கிடைக்காது. இயேசுவை ஆராதிக்கிறதுனால நித்திய ஜீவன் கிடைக்காது. இது மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லணும். ஏன்னா நானும் நாட்டையர் பேரன், கிறிஸ்தவ சூழ்நிலையிலேருந்து வந்தவன். ஸோ இந்த வசனங்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் லூக்கா 4:41 பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரனே என்று சொல்லி கூப்பிட்ட சம்பவம் இருக்கிறது. 8:28 6000 பிசாசுகள் இயேசுவை தேவனுடைய குமாரனே உமக்கு என்ன என்று கூப்பிடுகிற காரியம் இருக்கிறது. அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறதுனால அறிக்கையிடுகிறதுனால மாத்திரம் யாரும் இந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியாது. அடுத்தது நீங்கள் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆராதிக்கிறதுனாலோ அல்லது என் நாமத்தினால பிசாசை துரத்துறதுனாலோ அற்புதங்கள் செய்கிறதுனாலோ போக முடியாது. அக்கிரம செய்யக்காரலே என்று சொல்லிவிடுவேன். அது மற்ற 25 பிசாசுக்காவன் தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்படுகிற அக்கினியில் பொங்கல்னு இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள சொல்லிவிடுவேன் என்றெல்லாம் வசனங்களை பார்க்குறோம். அப்போ என்ன புரிஞ்சுங்க? இயேசுவை தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறதுனால மாத்திரம் இல்லை, ஆராதிக்கிறதுனால் மாத்திரம் இல்லை, ஆனால் இயேசுவை தேவகுமாரன் என்று நாம் விசுவாசித்தால் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இப்போ பிரச்சனை. கிறிஸ்தவ குலத்துக்கு அதை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. உண்மையிலே இயேசுவின் மேல் அன்பு இருந்தால் என்ன செய்யணுமா? யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார். நல்லது. அப்போ இயேசு நேசித்தால் அவருடைய வசனத்தை கடைபிடிக்க வேண்டும். காரணம், நித்திய ஜீவன் இயேசுவன் வார்த்தையில் இருக்கிறது. அதாவது முதலாவது அடிப்படை. இந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது? இயேசுவின் வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் யோவான் 12 48 படித்தா, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை
நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்று, உபதேசிக்க வேண்டியது என்னதென்று என்னை அனுப்பின பிதாவை கட்டளையிட்டார். 50வது வசனம் கொஞ்சம் கவனமாக பாருங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன். அப்போ இயேசுனுடைய வார்த்தை அல்லது உபதேசம் போதனை வழியாகத்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அல்ல இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசித்து விட்டோம், அறிக்கை பண்ணிவிட்டோம். அது முதல் விஷயம். அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. அடுத்தது, இயேசுவின் வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை இயேசு கொடுக்கிற முதல் அதனுடைய அடிப்படை அவருடைய வசனம் அல்லது உபதேசத்தின்படி இருக்கிறது என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுகிற வசனம் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என் போதனை உபதேசம் ஜீவனாக இருக்கிறது. 68ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, ஆண்டவர் சில விஷயங்களை சொன்னபோது ஜனங்களையோ இது கஷ்டமான உபதேசம், இதை யாரு கேப்பா அப்படின்னெல்லாம் விலகி போனார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இயேசு திரும்பி பார்த்தார், சீடரில் பார்த்தார், நீங்களும் போறீங்களா, உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போது பேதுரு சொல்லுகிறேன் 69:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. ஏன்? அவர்கள் யூதர்கள் தானே, பழைய ஏற்பாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆமாம், எவ்வளவோ மோசையின் சட்டங்கள் கேட்டிருப்பார்கள், தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களை வாசிக்க கேட்டிருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் கேட்ட போதும் இப்படி ஒன்றும் கேட்கல. நாங்கள் உலகத்தின் உயரத்தில் ஏறுறது பற்றி தான் கேட்டோம், அனித்தியமான ஜீவனுக்குரிய காரியங்களை தான் கேட்டோமே தவிர, இப்போ நீர் பேசுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பரலோகம், நித்தியம், மகிமை, சாவாமை. அப்போ நித்திய ஜீவ போதனை வேற ஒரு இடத்துலையும் கிடைக்காது. சரிதானே? கிடைக்காது. அதனால எங்களுக்கு போக முடியாது. நாங்கள் உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், சுற்றிட்டு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்களும் பார்த்துருப்பிய இல்லையா? உலகத்தை எல்லாம் பல சூழ்நிலையில் ஏறி இறங்கி எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பிய. அப்போ நித்திய ஜீவ வசனங்கள் இயேசு இடத்துல இருக்கிறதாகவே இயேசுவின் போதனை நித்திய ஜீவனுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் சொன்னார், நித்திய ஜீவனுக்குரிய காரியம் சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டிலே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நான் அங்கே இருப்பேன், அங்கே உங்களை கூட்டிகிட்டு போவேன் சொன்னாரா? லூக்கா 20:36 சொல்லுகிறார், மரித்தோரன் உயிர் தழுதல் அனுபவம் இருக்கிறது, அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், அவர்கள் இன்னும் மரிக்க மாட்டார்கள் சொன்னாரா? நித்திய ஜீவ அனுபவத்தை சொல்லுகிறார், நித்திய ஜீவ வாசஸ்தலத்தை சொல்லுகிறார், நித்திய ஜீவ சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். ஆமாம், நானே உயிர் தழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும். ஆமாம், நித்திய ஜீவனை சொல்லு. மோசை சொல்ல இல்லையே, வேற யாரும் சொல்ல இல்லையே, இயேசு மட்டும்தான் இதை சொன்னார். நித்திய ஜீவ விஷயங்களை சொல்லுகிறார். யோவான் சொல்வார், 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்பதனாலே அவரை போல இருப்போம். நித்திய ஜீவ அனுபவம் தானே. பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கப்பாய் மறுரூபப்படுத்துவார். சரிதானே? நித்திய ஜீவ அடிப்படைகள். வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு பழச காணல. அப்புறம் 3 அவசரத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளும் உறவில் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். 4 அவசரத்தில் கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிருவார். அல்லேலூயா. இனி மரணம் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி மரணம் இல்லை, சாவு இல்லை, சஞ்சலம் இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த நித்திய ஜீவ அடிப்படையை மோசே சொல்லல, தீர்க்கதரிசிகள் சொல்லல. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் சிலருக்கு அந்த அறிவு இருந்து அதை தாவீது சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் இங்கே நீடிச்சிருக்க முடியாதுல்ல, ஒரு டெர்மினேஷன் இருக்குல்ல, ஒரு முடிவு இருக்குல்ல. ஆமாம், யோபு சொல்லுறான், நான் மாம்சம் எல்லாம் அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து அவரை என் சொந்த கண்ணாலே பார்ப்பேன் சொல்கிறான் இல்லை. அது சிலருக்கு அந்த அறிவை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த உபதேச ரீதியாக அதை டீட்டெயில்டாக சொல்லி நித்திய ஜீவனுக்காக அந்த ஜனங்கள் வழி நடத்தப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ராஜாக்களின் கல்லறைன்னு கொண்டு முடித்துருவான். ஆனால் ஆண்டவர் நேரம் மாற்றி சொல்லிட்டார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை, இல்லையா? மார்க் 8:36-37 அவர் இந்த உலகத்தை பற்றி பேசவில்லை. நித்திய ஜீவன் ஆத்மா முக்கியமானது, அதை மேம்பாட்டுக்காக நீ வாழ வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பம் உண்டு இல்லையா? அது லூக்கா 12ஆம் அதிகாரமா ஒரு மனுஷனுக்கு திரளான வயல் நிலங்கள் எல்லாம் இருந்து நல்லா அவனுக்கு நிறைய வருமானம் வந்திருக்கிறது. அவன் தனக்குள்ள சொல்லுகிறான், சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, கோடவுன்ஸ் என் களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன் அப்படின்னு. அது 16 படிக்கிறோம். 12 லூக்கா 12:16.
அப்போ ஆண்டவர் கேட்டாரா, தேவன் ஒரு கேள்வி கேட்டாரா மதிகேடனே, எப்படி இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் யாருடையது ஆகும்? பார்த்தீங்களா, அவர் இந்த அநித்தியமான காரியத்தை முக்கியப்படுத்தாமல் நித்தியமான காரியங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நித்தியமான காரியம் எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் அது சரீரத்தில் ஏற்படாது. ஏன்? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பன்னு சொல்லிட்டார். ரோமர் 1 Corinthians 15 அதிகாரத்தில் அழிவுக்குரிய இது அழியாமையை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த காரியத்தை பற்றி பேசாமல் ஆத்மாவை குறித்து பேசுகிறார். அப்போ நித்திய ஜீவன் அதற்கு அடிப்படை எங்கே உருவாகிறது? ஆத்மாவிலே உருவாகிறது. அதனால தான் 2 Corinthians 4:16 பவுல் சொல்வார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அப்போது புறம்பான மனுஷன் அழிவுக்குரியது, அதுக்குரிய எந்த காரியத்தை நீங்கள் வாக்குத்தத்தம்னு சொன்னாலும் அது அநித்தியமானது தான், நித்தியமானதில்லை. சரிதானே? நல்லது. இப்போது உள்ளான மனுஷன் அல்லது ஆத்மா தான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆத்மா உள்ளான மனுஷன் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் அதை லூக்கா 16 அதிகாரத்தில் 19 வசனத்துக்கு வரும்போது அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பரமாய் லக்ஸூரியஸ்லி லிவிங், சுகபகமாய் பட்டும் தூமிய வஸ்திரம் தரிச்சு மலையாளத்தில் காணும். அப்படியே வாழ்ந்தான். லாசர் எப்படி வாழ்ந்தான்? நேர தலைகளில் வாழ்ந்தான். சரிதானே? நான் நினைக்கிறேன் அந்த மோசையின் மூலம் உபாகமம் 28 அதிகாரத்தில் 14 வசனத்தில் சொல்லியிருக்க எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு இருக்கிறது? ஐஸ்வர்யானுக்கு இருந்திருக்கணும் இல்லையா? அதனால் அவன் நினச்சிருப்பான் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நினச்சிருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் வாழவில்லைங்கிறத பின்பகுதியில் புரிகிறோம். இப்போ லாசரு எடுத்துக்கிட்டால் அந்த உபாகமம் 28:14 பிறகு சாபங்கள் சொல்லியிருக்கு. ஏறக்குறைய அதெல்லாம் யாருக்கு வாழ்க்கையில் இருக்குது? லாசருக்கு வாழ்க்கையில் இருக்குது. அது இயேசு, அந்த இயேசுனுடைய நித்திய ஜீவ கான்செப்டை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சொன்ன அந்த வசனங்களை தியானிக்கிறோம். சரி, இப்போ லாசர் எப்படி இருந்தான்? சாபத்தில் இருந்தான். இப்போ கண்ணை மூடின பிறகு என்ன ஆச்சு? இங்கே தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் அங்கே ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். இங்கே ஆடம்பரமாக வாழ்ந்தவன் அக்னியிலே வேதனைப்படுறான். இது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப முக்கியமாய் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் அந்த லூக்கா அந்த 16-19 முன்னாலே ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்வார், மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு. அது 15ஆம் வசனமா? ஆமாம், 15ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி. அப்போ மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது. இது ரொம்ப மனசில் வைக்கணும். உலகம் தேவ சாபத்தில் சிக்கி இருக்கிறது, சாத்தானுடைய பிடியில் சிக்கி இருக்கிறது, அழிவுக்குரிய சரீரத்தில் இருக்கிறோம். அதனால் இங்கே இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுகிறதெல்லாம் பரலோக தேவனுக்கு எதிராக இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இங்கே மேன்மையாக இருக்கிறது, அங்கே அருவருப்பாக இருக்குது. இங்கே மேன்மை இல்லாமல் இருக்கிற பல காரியங்கள் தேவனுக்கு முன்பாய் மகா மேன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அந்த 1 பேதுரு 3 அதிகாரம் 3 வசனத்தில் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதல் 4வது, முத்துக்களின் 4வது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களின் 4வது தங்களை அலங்கரியாமல், அடுத்து என்ன சொல்லியிருக்கு? அழியாத அலங்கரிப்பாக இருக்க, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடையாது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்போ என்ன புரியுறீங்க? தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? கோணம். கோணம் கோணம் சரிதானே? உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? பிணம். அதுதானே அந்த அப்படி தான் அதுக்கு அர்த்தம் ஆகுது. எஸ், இருக்க தான் சொல்லணும். அப்போ கோணம். இது மாதிரி தான் மனுஷனுக்கு முன்பும் தேவனுக்கு முன்பும் விளையாடப்பட்டது எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப அடிப்படை. இயேசு பிறந்த போதே உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நினைக்கிறீங்க, அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலானார். அடிமைன்னா அந்த காலத்தில் அடிமைகள் ஆடு மாடுகளை விற்கிறது மாதிரி விற்பாங்க, வீட்டில் வாங்கி வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அந்த ஆடு மாட்டு கட்டுற தொழுத்தில் தான் அந்த பிள்ளை பிறக்கும், அவங்க ஒரு அடிமை பிறக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேறு வீடு கிடையாது. இயேசு அது மாதிரி சத்திரத்தில் அந்த ஒட்டகம் குதிரைகள் கட்டக்கூடிய அதான் முன்னணை மாட்டுக்கு ஃபீடு போடக்கூடிய பாக்ஸு, அதில் தான் பிள்ளையை கிடத்தினார்கள். எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இங்கெல்லாம் காட்டுறாங்க. ஓகே, அப்போ இயேசு எப்படி பிறந்தார்? பிறப்பிலேயே மனுஷ லெவலில் ரொம்ப தாழ்மையான லெவலில் பிறந்தார். ஏன் அவர் மன்னனுக்கு மகனாக பிறந்திருக்கப்படாதா? முடியாதா? இல்லையே, அவர் அப்படி செய்யலை. தேவன் அப்படியே செய்யவில்லை. நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளை உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க அப்படி தான் வாழ்ந்திருக்காரு. ஆமாம், 18:36 யோவானில் லாத்துட்ட சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. முடிச்சு போச்சா? அப்போ இயேசு அப்படி தான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு வார்த்தையும் அப்படி தான், அவருடைய வாழ்க்கையும் அப்படி தான். புரிந்து கொள்ளுங்க. ஆனால்
அவரை தேவன் எழுப்பினார், தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். சரிதானே? ஆமாம், ரொம்ப முக்கியம். ஆமாம், உலகத்தில் இருந்தபோது இருந்த வாழ்க்கை வேறு, மறுமையில் அவர் அடைந்த வாழ்க்கை வேறு. ஸோ இது நம்முடைய ஆத்துமாவிலே ஆரம்பிக்க வேண்டும். எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? உள்ளான மனுஷன்லே ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த ஜீவன் அல்லது நித்திய ஜீவனின் அடிப்படை சரீரத்தில் உண்டாகவில்லை, ஆத்மாவிலே உண்டாகிறது. உள்ளான மனுஷனிலே அது ஏற்படுகிறது. அப்போ இயேசுவனுடைய வார்த்தை உபதேசங்களில் நடக்கும்போது நமக்கு உள்ளான மனுஷன்லே ஒரு பலன் உண்டாகிறது, முதல் விஷயம். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையில் நடக்கும்போது நீங்கள் யோவான் 14:23 என்ன சொல்லுது? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான். அப்போ என்ன நடக்கும்? பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யார் இந்த பிதா? யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அப்போ இயேசுவன் வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அங்கீகரிக்கும் போது, அதுக்கு அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் பரலோகத்தின் தேவன் ஆவியாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். இந்த வேறுபாடை புரிந்து கொள்ளுங்கள். நான் பல சூழ்நிலையில் இதை பேச வேண்டியிருக்கிறது. அது முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பற்றி இயேசு பேசவில்லை. அது ரொம்ப முக்கியம். அது யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் வாசித்தா, நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்க. அப்போ நான் என்ன செய்வேன்? நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது உங்களோடு என்றென்றைக்கு இருக்கும்படி சக்தி ஆவியாகிய தேற்றரவாளனை தேவன் தந்தருள்வார். அப்போது ஏன் கட்டளையில் நிலைச்சிருந்தாதான் நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன். அப்போ பரிசுத்தாகி வரும். பழைய ஏற்பாட்டு கதையெல்லாம் அங்கே இருக்கட்டு. அந்த எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு வித்தியாசம் தெரியுதா? நமக்கு குமாரன் மூலம், பிதாக்களுக்கு யூதர்களுடைய பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள். அந்த வேறுபாடு அதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அப்போ இயேசுவை நாம் முக்கியப்படுத்தும் போது ஏதோ நான் சொல்ல மாதிரி ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு பதிவு செய்கிற விஷயம் அல்ல இல்லையா? இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிறார். ஏன்னா மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷர் ஆக்கணுமா பக்தர் ஆக்கணுமா? சீஷர்னா என்னது? சீஷர்னா என்னது? அது யோவான் 8:31-32 யூதரில் பார்த்து சொல்றார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர், மோசேனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மோசேனுடைய சீஷர். அவ்வளோதானே. அடுத்த சொல்லார், நான் சொல்லுதான் சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ இயேசுவன் வார்த்தையினுடைய பிரதானத்தை நீங்கள் புரியணும். அதுக்கு வேண்டி தான் சொல்லுகிறது. சும்மா வாயினால இயேசு இயேசுன்னு சொன்னால் போதாது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் முக்கியமாக கருதி கொள்ள வேண்டும். இப்படியே சொல்லிவிட்டார். அது மத்தேயு 7:24 அது என்ன சொல்லுது? நான் சொன்ன வசனத்தின்படி செய்கிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன். சரியா? அப்போ இயேசுவின் வார்த்தை அதான் புதிய ஏற்பாடு. இதை வாசிங்க, தியானிங்க, அதுக்கு அர்ப்பணிங்க. அது வந்து வரும்போது தான் இயேசு இந்த பிதாவின் ஆவியை நமக்குள்ளே அனுப்ப முடியும். அல்ல இல்லையா? அப்போ பிதாவின் ஆவி வரும்போது அது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதையும் யோவான் 15:26 பிதா அனுப்ப போகிற ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமாம், ஆவியத்தை வரும்போது என் இயேசுவை பற்றி தான் சாட்சி கொடுப்பார். இப்போ அடிக்கடி ஒரு பிரச்சனை என்னன்னா, சபைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம், யாக்கோ அங்கே வெளியே இயேசு ஆராதனை கேட்குது, உள்ளே போனால் இயேசுவை காண இல்லை. ஏன் இயேசுவை காண இல்லை? இயேசுவின் வார்த்தை இல்லை, இயேசுவின் மாதிரி இல்லை, இயேசுவின் சீசத்துவம் இல்லை. வேறு யார் இருக்குது? யாக்கோபு இருக்கார். எப்போ பார்த்தாலும் யாக்கோபு ரயில் தானே ஓடுது, தாவீது ரயில் ஓடுது, ஆபிரகாம் ரயில் ஓடுது இல்லையா? இயேசுவை காண இல்லையே. ஆமாம், இப்போ நிலைமை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இதுதான் எனக்கு தந்த வேலை. அது ஆண்டவருக்கு நேராக திருப்பணும். வருகைக்கு ஆண்டவர் வரும்போது போனோன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி கேட்காதவை எப்படி போகிறது? ஆபிரகாம் பின்பற்றினாளில் இயேசு வரும்போது போக முடியுமா? தாவீதை பின்பற்றினாளில் இயேசு வரும்போது போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படின்னா இப்படி ஒரு திட்டத்தை தேவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்குமே. நீங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது. சரி, அப்போ காணல. அப்போ இயேசுவின் வார்த்தை இல்லை. அப்போ இயேசுவின் வார்த்தை இல்லைன்னா இயேசு தம் பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியாது. பரலோகத்தின் தேவனுடைய ஆவியை அனுப்ப முடியாது. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனால தான் நாங்கள் அதாவது மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினார் இல்லையா? இயேசுவின் முதல் பிரசங்கம். அப்போ பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று வந்தவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ஆவி கொடுக்கப்படும். சரியா? இதாக எங்களுக்கு பிரச்சனை. பரலோகத்தின் அல்லது பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் யாரையும் உட்காருறதுக்கு நீங்கள் இயேசுவை பின்பற்ற வந்தால் அவங்களுக்கு பரலோக ஆவி கிடைக்காது. ஏன்?
அது லூக்கா 24:49. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே எங்கேருந்து வரணும் ஆவி? பரலோகத்தின் ஆவி, பரலோகத்தின் தேவனுடைய ஆவி. இந்த அடிப்படையெல்லாம் தெற்றி போகுது. அதனால் பரலோகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாத வேற ஒரு குழப்பமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ஏன்னா அது 1 Corinthians 2:12 பவுல் சொல்லிவிட்டார், நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அப்போ 2 ஆவி இருக்கா? 1 யோவான் 4:5. ஆமாம், நாம் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களே நிறைய இருக்குது. யூடியூப்ல எல்லாம் போனால் நிறைய இருக்குது. உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இதை நீங்கள் இந்த நாட்களில் அதை கண்டிப்பாக புரியணும். அப்போ பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ விசுவாசம், அது இயேசுவின் போதனையின்படியான விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா, இல்லை பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறீங்களா? உங்கள் மனசு, நீங்கள் அதை புரியணும். அந்த மனசு தான் ஆத்மா. உள்ளான மனுஷன்னு சொல்கிறது ஆத்மா. அது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படக்கூடியது, சரீரம் அழிஞ்சு போகிறது. அதனால தான் ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமோ நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகணும். அல்ல இல்லையோ? அப்போ ஜீவன் எங்கே வருது? சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில். ஆத்மாவில் ஜீவன். மனம் புதிதாகி 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 அப்படியே வருது. அது எபேசியர் 3:16 தானே? அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். சரி, அப்போ இயேசுவின் வார்த்தை உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், அது ஜீவனை கொடுக்கிறது. 2வது தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்து இயேசு சொன்ன வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சத்திய ஆவி வரும்போது சத்தியத்தில் நடத்துகிறது. அந்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலன் அடைகிறோம். அது ரோமர் 8:11 தானே? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் இன்னொரு நாள் உயிர்ப்பிக்க போகிறார். அதுக்கு முன்னால் இப்போ உள்ளான மனுஷனில் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அல்ல இல்லையா? அதாவது இயேசுவை விசுவாசித்து பின்பற்றுகிறதுங்கிறது ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நீங்கள் கொலோசியர் 3:2 கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், எப்படி எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை சிந்தியுங்கள், பூமிக்குரியல அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். இருக்குதா வசனம்? சரியா? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் கிடையாது, இனி வரப்போகிறது கிடையாது. ஏற்கனவே கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்தீர்களா? ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் ஏற்பட்டதான்னு கேட்க வசனம் சரிதானே? அது எபேசியர் 2:7 சொல்லுது, கிறிஸ்துவுடனே அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தாரா செய்வாரா? செய்தார், பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்போ இனி உயிர்த்தெழுதல் நடக்குது, அதை அடுத்த பார்க்கலாம். இப்பமே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. நம்ம பரலோகத்தில் உட்கார வச்சாச்சு, உன்னதங்களில் உட்கார வச்சாச்சு. அது எப்படி பிரசங்கியார? ஒரு சிக்கல் தான் இல்லையா? மனசு, ஆத்மா, அது மத்தேயு 6:20-21 அது என்ன சொல்லுது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சரி. அப்போ பரலோகத்திலே மனசு இருந்துன்னு சொன்னால் உங்கள் ஆத்மா எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதான உண்மை. அந்த வசனம் எல்லாம் வரிசையாக வந்துட்டுல. மனசை பரலோகத்தில் வச்சா நம்ம ஆத்மா பரலோகத்தில் இருக்குது. அப்போ ஆத்மாவில் ஒரு உயிர் தழுதல் ஏற்கனவே நடந்திருக்கிறது. அது ரோமர் 6:1 முதல் வசனத்திலேருந்தே நீங்கள் போனால் அந்த ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஞான ஸ்நானத்தில் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் இல்லையா? ஞான ஸ்நானங்கிறது ஒரு அடக்க நிகழ்ச்சி. பழைய மனுஷன், பழைய சிந்தனை, பழைய கருத்து, பழைய காரியங்களுக்கெல்லாம் முடிவு உண்டாக்கி கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அது ரோமர் 6:4 சரிதானே? ஒரு சரியான ஞான ஸ்நான அனுபவம் என்ன நடக்குன்னா அவங்களுடைய ஆத்மா பரலோக விசுவாசத்திலே பரலோகத்திலே வைக்கப்படுகிறது. சரியா? ஒரு உயிர் தழுதல் அனுபவம், பழைய நம்பிக்கை, இதெல்லாம் பூமிக்குரியது, அழிவுக்குரியது. பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, அதுக்கேற்ப போகிற அந்த பழைய மனுஷனை களைந்து போடுவது தானே. எபேசியர் 4:22 தானே? 4:22 மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் என்ன செய்யணுமா? களைந்து போட வேண்டும். வருஷம் போயிட்டே இருக்குது, பழைய வருஷம் போச்சு, இனி புதிய வருஷத்துலையாவது என்னத்தையாவது நடக்குமா அப்படி தான் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் இங்கே 22 தான். முந்தின மோசம் போக்க நடவடிக்கை இச்சைகளால் கெட்டு போகிற
பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டீர்களா? அதான் ஞானஸ்நான அனுபவம். புதிய மனுஷன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அது 2 கொரிந்தியர் 5:17 அல்ல இல்லையா? புது சிருஷ்டி ஆச்சா? வருஷம் எத்தனை போயாச்சு? இனி புதிய வரியாக வந்தாலும் அது புதிய ஆசீர்வாதம் வருமானு காத்து கிடக்குதியே. வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுகளுக்கு வெள்ளை அடித்து ஒற்றை அடிக்குதியே. உங்கள் மனசுக்கு வெள்ளை அடிச்சுகளா? ஆத்மாவும் புதுசாச்சான்னு கேட்கணும். அது இல்லை வருஷங்காரு, எப்படி இருக்குதியே? அப்படியே இருக்கேன் வருஷங்காரு, 30 வரியமா அப்படியே இருக்குதியே. அப்புறம் எப்படி ஆகும் உங்களை ஆத்மா புதுசாகும்? எப்படி பரலோகத்துக்கு போகிறது? எப்படி புதுசு தரது? நீ புதுசாகவே இல்லை, உனக்கு பழசு தான். இப்போ புதுசு தர முடியாது, நீ முதல்ல புதுசாகும். இல்லை இல்லையா? என்ன சொல்லுதியே? அப்போது வருஷ கடைசியில் வந்திருக்கோம், என்ன செய்யுது? பழசெல்லாம் ஒன்று ஒற்றை அடிக்கணும். அந்த பழைய மனுஷன் உலகத்துக்குரிய அழிவுக்குரிய மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது, அழிவுக்குரியது அழியாமை சுதந்திரிப்பான்லாம் சொல்லியிருக்குல்ல. இந்த மாதிரிப்பட்ட பழைய மனுஷன் எல்லாம் களைஞ்சு போடணுமா வேண்டாமா? கொண்டே திருவியலோ? பழைய மனுஷனை களைந்து போட்டு அபுதிதான் ஆவி, பழைய ஆவி எபேசியர் 2:2 இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமல் பிள்ளை இடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி. அப்போ ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி உலகத்தில் சுற்றுவதனால தான் உலக மனுஷரெல்லாம் வடக்கு தக்கா இப்படி கோணி மணி நடக்காவ, சரிதானே? அந்த ஆவியை விட்டுறணுமா? அதுக்கு பதிலாக புதிய ஆவி, அதான் உலக வழக்கத்திலே அழுவ போகிறாவ, அந்த ஆவி எழுத்துட்டு போகுது. நமக்கு பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் என்ன வந்துடும்? பரலோக சிந்தை வந்துடும் இல்லையா? பரலோக வெளிப்பாடு வந்துடும். 1 கொரிந்தியர் 2:9-10 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணாத கண்ணு காணல, காது கேட்கல, தேவனும் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுது. அப்போ புதிய ஆவி வந்தா, பரலோக ஆவி வந்தா பரலோக வெளிப்பாடு வரும், பரலோக தரிசனம் வரும், உள்ளான மனசுல பலம் வரும். அல்ல இல்லையோ? குணம் மாறும், சிந்தை மாறுமா? மாறணுமா? கண்டிப்பாக மாறணும். மாற இல்லைன்னா இனி மாற்றிக்கிட வேண்டியதான். உங்கள் ரூட்டை நீங்கள் மாற்றினா அவருக்கு ரூட்டை மாற்றுவார், நீங்கள் மாற்றாட்டா அவரை மாற்ற மாட்டார், சரிதானே? அது என்ன அர்த்தம் ஆகுது? அல்ல இல்லையோ? சரி. அப்போ உள்ளான மனுஷன் ஆத்மாவில் பலப்படக்கூடிய ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு மகிமை, ஒரு புதிய மனுஷன் அனுபவம் உண்டாகணும். அதுவும் பேசியரில் சொல்லியிருக்கு இல்லையா? முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ? அந்தகாரமாக இருந்தீர்கள். முற்காலத்தில் நம்ம எல்லாரும் அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்போ என்ன ஆச்சு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரம் பேசியர் அது 8. முற்காலத்தில் அந்தகாரம் இருட்டு, இனி வெளிச்சமாக இருங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். ஆவியின் கனி சகல நற்கோணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அல்ல இந்த சிந்தையும் நடவடிக்கை வந்தாதான் ஆத்மாவில் புதிதாக்கப்படுதல் நடக்கிறது, உள்ளான மனசில் பலன் உண்டாகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். பிறகு இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5:7-8 படிக்கிறோம். அல்ல இல்லையா? அப்போ மனசை எங்கே வைக்கணும்? பரலோகத்தில் வைக்கணும். அப்போ பரலோக சிந்தை வரும். இன்னொரு காரியத்தை ஆவியானவர் சொல்கிறார், அது என்னன்னு பார்ப்போம். இந்த உலகம் முழுவதும் சாபத்தில் இருக்குல்ல, தேவனுடைய சாபம் எல்லாமே அழிவுக்குரியது தெரிஞ்சாச்சு. இந்த சாப உலகத்தில் மனசில் வச்சா, ஆத்மாவில் இந்த உலகத்தை வச்சா உங்களுக்குள்ளேயே அந்த சாப தன்மை தான் இருந்து கொண்டே இருக்கும், சரிதானே? அழிவுக்குரிய தன்மையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அதே நேரம் பரலோகங்கிறது ஆசீர்வாதமாக இருக்கிறது, சாபம் இல்லை. இனி ஒரு சாபமும் இராது. அது வெளிப்படுத்தல் 22:3 ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசனம் இருக்கும். அந்த சாபம் இல்லாத பரலோகத்தை மனசில் வச்சா தான் இந்த சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், சரிதானே? பரலோக சிந்தை மனசில் இருந்தால் பரலோக ஆவி வரும், பூலோக சிந்தை மனசில் இருந்தால் பூலோக ஆவி வந்துடும், உலகத்தின் அதிபதி வந்துடுவான். ஆமாம், அது லுக்கா 4:5 ஆண்டவர்கிட்ட சாதி சொல்லுவேன், உலகம் முழுசும் என்கிட்ட இருக்கிற இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். யோவான் 14:30 ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்குள்ள ஒன்றும் என்கிட்ட கிடையாது. இல்லை யோவான் 16:33 சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்துட்டேன், உலகத்துக்கு சரணடையலை. இல்லையா? புரியுதா நான் சொல்லுது? ஏன்? எனக்குள்ள வேற ஆவி இருக்கு, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி இருக்கு. அதனால தான் யாக்கோபு 4:4 சொல்லுது, உலக நேசம் தேவனுக்கு ரோதான பகைன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது யோவான் 16:8 சத்திய ஆவி வரும்போது உலகத்தை கண்டித்து ஒரு ஐடியா கிடைக்குமா? எனக்கெல்லாம் வசனம் தான் ஓடி வரும். அப்போ ஒன்று இயேசுவின் வசனம் நமக்குள்ளே வரும்போது ஜீவன் உண்டாகுது.
இயேசுவின் வசனம் வரும்போது பிதாவின் ஆவி வருகிறது. இனி பிதாவின் ஆவி வரும்போது இயேசுவின் வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி தான் தொடர்பில் தான் இருக்கிறது. அந்த ஆவியினாலே நடத்தப்படும் போது ஆத்மாவில் ஒரு பலன், ஒரு நம்பிக்கை, ஒரு பிரகாசம் உண்டாகுது. புறம்பான மனுஷனில் அப்படி இப்படி போனாலும் உள்ளான மனுஷனில் ஜீவன் உண்டாகிறது. அதுதான் யோவான் 10:10, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அந்த அவர் ஜீவன் கொடுக்குறாரு. லாசர் 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். அப்புறம் அவன் சரீரத்தில் செத்து போனான், ஆனால் ஆத்மாவிலே பலன் அடைந்து நித்திய ஜீவனை அடைந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை தந்து பரிபூர்ண ஜீவனை தரும்படி நான் உலகத்திலே வந்தேன். ஹல்லேலூயா. இந்த ஜீவன் வேணுமா? இந்த நித்திய ஜீவன் வேணுமா? இந்த அறிவு உண்டா? இந்த விசுவாசம் உண்டா? இந்த தேடல் உண்டா? இல்லையோ? நம்மளும் எல்லாரையும் மாதிரி இயேசுவே தேவகுமாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோமா? நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிடப்படாது. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அப்போ இயேசுனுடைய சாயல், இயேசுனுடைய ஜீவன் நமக்குள்ளே அப்படியே உண்டாகி வளர்ந்து ஆத்மாவில், அதான் சொன்னேன், ஆத்மாவில் ஒரு உயிர் தழுதல் முடிஞ்சாச்சுங்க. அது பலப்பட்டு இருக்கு. இப்போ அவ்வளோதான். சரீர உயிர் தழுதல் தான் இனி நடக்கிறோம். ஆமாம், புதிய சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்த காத்திருக்கிறோம். அல்ல இல்லையா? அப்போ ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அதான் ஆண்டவர் சொன்னார்ல, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அது எப்படி? அதான் இதுதான் ஆத்மாவில் ஜீவன் இல்லாதவர்கள், உயிரிட்டவர்கள், நித்திய ஜீவ நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் மரித்தவர்கள். எல்லாத்துல எப்படி இருந்தாலும் மரித்தவர்கள் தான். ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம்? உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது? மனசை நீங்கள் பார்க்கணும். இந்த நாட்கள் வருஷங்கள் எல்லாம் போய், ஆமாம், அது போயிட்டு இருக்குது. நாட்கள் பொல்லாதவள் நாளால் காலத்தை சொல்லியிருக்கு இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. யாக்கோபு 4:14 தேவனுக்கு சித்தமானா வச்சா இருக்கலாம், இனி என்ன செய்யுது? அதனால் இருக்க நாட்களை சரியாய் உள்ளான மனுஷன் பலப்படும்படி, ஆத்மாவில் பலப்படும்படி, பரிசுத்த ஆவியினாலே பலனடையும்படி, பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையும்படி, தேவ சாயலிலே வளரும்படி. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல ஆத்மாவில் பேசுகிறேன். அந்தற்காக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இது இயேசுவின் மூலம், வார்த்தையின் மூலம், அவர் அருளுகிற ஆவியின் மூலம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் போகும்போது தான் இந்த அனுபவம் உண்டாகும். அது பிலிப்பியர் 2:12 அது என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் தானே. ஒரு வீடு கட்டணும்னா பிரயாசம், படித்து பாஸ் ஆகி பிள்ளைக்கு வேலைக்கு போனோம்னா பிரயாசம், எத்தனையோ காரியத்துக்கு பிரயாசம், மண்ணில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிரயாசம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன பிரயாசம் பட்டிய யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிப்புன்னு சொல்லுறது ஒரே நாளில் முடிகிற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அதை பூர்ணப்படுறதுக்கு அதுதான் இப்படி பல அனுபவங்கள்லாம் இருக்கிறது. எல்லாம் கடந்து போனோம். அதுக்கு தான் வாழ்க்கையை தந்திருக்கு. இல்லாமல் இதெல்லாம் உலகத்தை எல்லாம் தின்னு குடிச்சு முடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாழ்க்கை தரையில. உள்ளான மனுஷல்ல பலப்படுறதுக்கு தந்திருக்கு. நான் மகிமையின் மேல் மகிமை அடையிறதுக்கு தந்திருக்கு. கிறிஸ்துவோடு கூட போய் வாசம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுறதுக்கு தந்திருக்கு. கடைசியாக சொல்லிடுறேன், அந்த பிலிப்பியர் 3:21 அவர் இப்போ நம்முடைய ஆத்மாவை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ இனி இந்த சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்த போகிறார். அதுதான் பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு உயிர்ப்பிப்பார், மறுரூபப்படுத்துவார். ஒருத்தருக்கு மரிச்சா முதலாவது வருவாங்க, உயிரோடு இருக்க நாமும் போனோம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இயேசு வருவார், போனோன்னு தெரியும். போவியலான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஒரு இடத்துல இப்படி தான் ஒரு பர்சங்க யார் கேட்டார், யாரெல்லாம் வருகைக்கு போவியா? எல்லாரும் கையெழுத்து அல்லேலுயா நாங்கள் எல்லாம் போவோம். அடுத்தது அவர் 2-3 வசனத்தை எடுத்து விட்டார். இப்படி விட்டுட்டு காட்டார், இப்போ யாரெல்லாம் போறியான்னு. எல்லாரும் அமர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு சாங்கல் சொல்லு அது என்னன்னு தெரியாது. அல்லேலுயா வருகைன்னா என்னென்னு தெரியாது. அவர் 2 வசனத்தை விட்ட பிறகு தான், ஓ இப்படியெல்லாம் இருக்கா பிரசங்கியார், நாங்கள் கேட்கவே இல்லையே. அப்போ 30 வரியமாக நீங்கள் உள்ளான மனுஷன்ல மறுரூபம் ஆவேலை. அதானே உண்மை. 30-20 உங்கள் வரியங்களே தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷமாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு, போக்குவரவு நடந்துகிட்ருக்கு. உள்ளான மனுஷன்ல மறுரூபம் ஆவேலை, வளர்ச்சி உண்டாவேலை. 30-25 வரி ஆவாத மறுரூபம் ஆகாத ஆத்மா இயேசுநாதர் வரவாட ஒரு செகண்டில் மறுரூபம் ஆகுமா? நீங்கள் என்னத்தை சொல்லுதிய? ஒரு இமைப்பொழுதுலேன்னு எழுதிருக்கு. நடக்குமா நடக்காதா? உங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கோம், நிச்சயமாக நான் மறுரூபம் ஆக மாட்டேன். இல்லையா இங்கே ஆவேலையே, அதுலேயே விஷயம். அப்போது ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்ல மறுரூபம் ஆகும்படி இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ இயேசுவை பரலோகத்திலிருந்து அனுப்பினார், பரலோக சத்தியத்தை தந்தார், அவர் மூலம் பரலோக ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அவர் எழுந்து போய் பரலோக தேவனுடைய வலது வாசலில் வீட்டிருக்கிறார். மீண்டும் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக
வர போகிறார். இந்த சிந்தையும் தன்மை எங்கே இருக்கணும்? நம்ம மனசுக்குள்ள இருக்குதா? இருக்குதா? நீங்கள் அதுக்கு தானே ஓடுறிய? ஒரு வருஷம் நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ். வந்துடுது அது. அது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநித்தியமான ஜீவனை வாங்கிட்டு மலர் வளையத்தில் முடிக்கிறதுக்கு அழைக்கப்படவில்லை. நித்திய ஜீவ அனுபவத்தை அடைந்து மரண பரியந்த உண்மையாக ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆக இந்த நாட்களில் நமக்காய் தேவன் அருளி செய்திருக்கிற இந்த ஆண்டவருடைய அனுபவங்களை நாம் தியானித்து சிந்தித்து அந்த அடிச்சுவட்டில் நடக்கிறேனா? அந்த தன்மை எனக்குள்ளே வர்றதா? நான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பேசிய 4:11 வளருகிறேனா? கலாத்தியர் 6:4-19 கிறிஸ்து எனக்குள் உருவானாரா? எப்படி? கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுறேன். அதனால தான் ஆதி திருச்சபையின் காலத்தில் கிறிஸ்மஸை கொண்டாட்டமாக நினைக்கல, கிறிஸ்து உருவாக்கி விட்டாங்க. எல்லாரும் கிறிஸ்துவின் சிந்தையிலே வளர்ந்தார்கள். அந்த நிலைமை மீண்டும் நமக்குள்ளே வரணும். ஆகவே இந்த இயேசுவின் பரப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் கிறிஸ்து நமக்குள் உருவாகுவோம். கிறிஸ்து இயேசுடைய சிந்தை பிலிப்பியர் 2:5 உருவாகுவோம். கிறிஸ்துவின் சாயல் உருவாகுவோம். ஆத்மாவிலே நித்திய ஜீவனுக்குரிய வளர்ச்சி உண்டாகுவோம். பலத்தின் மேல் பலன் அடைவோம். நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படி அர்ப்பணித்து நீங்கள் வாழ்வீர்களானால் வரும் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.